கத்துக்கிட்டோம். ஏய் பரமசிவா, பணத்தை எரிச்சா கை கரியாதான் ஆகும். நம்ம வேலையில ரத்த கரையாகும். என்னடா சரியா? சரி விட்டு போ. ஏய் என்னடா பாத்துட்டு இருக்க? இந்த கையெழுத்து போடு. அவனை பிடிங்க, அவனை பிடிங்க. மிரட்னியா? குத்திட்டேன். வேலையை கத்துக்கிட்ட. வாடா என் சிங்க குட்டி. எதுக்குடா நெருப்ப மூட்டுற? போனத்து முன்னாடி விறக போடுறது சம்பிரதாயம். நீங்க வேற கூட்டமா வந்திருக்கீங்க, அதனாலதான் நெருப்ப அதிகமா மூட்டி விடுறேன். எத்தனை சண்டடா போட்டிருக்க? 20, 40, 60, 90. மேரா 200 ஃபைட். 200 சண்டை போட்டிருக்கேன். போய் வாரணாசியில கேட்டு பாரு, இந்த இஸ்மாயில் அடி எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. விஷயம் என்னன்னா, ஓ அடி எப்படி இருக்கும்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கலாம். ஆனா என் அடி எப்படி இருக்கும்னு சொல்றதுக்கு இங்க ஒருத்தனும் இல்லை. ஏன் தெரியுமா? என்கிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் எவனும் உயிரோட இருக்க மாட்டான். அச்சா, அதையும் பார்த்தல அன்னைக்கு போய் வெட்டுக்கடா அவன.
கொன்னுட்டியாடா? அவனை முடிச்சிட்டியாடா? 20 வருஷமா இதுக்கு தான் காத்திருந்தேன். சொல்றா. சூர்யாவை சாவடிச்சிட்டீங்களாடா? சொல்லுங்கடா. எல்லாரையும் முடிச்சாச்சு. என் கையில அடி வாங்கினதுக்கு அப்புறம் அவனுங்களை 4 பேர் பாடையில தான் தூக்கிட்டு போனோம். என் மேல ஒருத்தன் கைய வைக்கணும்னா அதுக்கு அவன் அந்த நீலகண்டனோட வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கணும். வாரணாசி கோயில்ல எரியிற ஊதுபத்தி புகையை விட மயானத்துல எரியிற விறகோட புகை தான் இங்க அதிகமா இருக்கும். இங்க மயானத்தை காட்டுன்னு சொல்லுவாங்க. இங்க முக்கியமா 2 காட் இருக்கு. ஒன்னு மணிகர்ணிகா காட், இன்னொன்னு ஹரிஷ்சந்திரா காட். தன்னை வெட்டுற மனுஷங்க மேல இருக்கிற பகைய மரங்கள் இங்க தீத்துக்குன்னு சொல்லுவாங்க. மனுஷங்க விறக வெட்டினா விறகு மனுஷனை எரிக்குது. ஒரு பக்கம் பிணங்களை கொத்தி தின்ன பருந்து காத்துக்கிட்டு இருக்குன்னா இன்னொரு பக்கம் மனுஷங்க அதே பிணங்களை எரிக்க அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. இங்க டெண்டர் எடுக்க கணக்கே இல்லாத அளவுக்கு கொலைகள் நடக்குது. இந்த காட்டுகளை ஆட்டி படைக்கிறது ரத்தன்பாய். ரத்தன்பாய் கண்ட்ரோல்ல இருந்த காட்டுகள்ல பிணங்களை எரிச்சுக்கிட்டு இருந்த சூர்யாங்கிற ஒரு சின்ன பையன் இப்போ அவனுக்கு எதிராகவே காட்டுகளை டெண்டருக்கு எடுத்து இங்க ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கான். பிணங்களை எரிக்கிற வேலையை பார்த்த அவன் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போனான். முகமது கிட்ட ப்ராப்பர்ட்டி டீல் பண்ண கத்துக்கிட்ட சூர்யா இன்னைக்கு வாரணாசியில லிட்டிகேஷன்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ சொடுக்கு போடுற நேரத்துல முடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டான். உலகத்துல மத்த எல்லா இடத்துலயும் ஒரு சூரியன் உதிச்சா வாரணாசியில மட்டும் 2 உதிக்கும். இந்த சூர்யாவோட வீர பராக்கிரமத்துக்கு ஈடு இணையா இந்த வாரணாசியில யாரும் இல்லை. ஏய், எடுத்துட்டு வாங்க. ஏய் சோட்டு, பாய். இந்த 2 இங்க, அந்த 2 அங்க. எல்லாம் ஓகே தானே? சலாம் பாபா. மவன 2 தடவை எப்படியோ தப்பிச்சிட்ட. அடுத்த தடவை இப்படி பண்ண எடுத்துட்டு போய் எரிச்சிருவேன். போனத்தோட கூத்தடிச்சு அப்படியே மாறிட்டேன். ஏய், நாங்க பணத்தோட கூத்தடிக்கிறோம், நீ ரம்பா ஒரு வருஷோட கும்மாளமா அடிக்கிற. நாங்க கொண்டு வந்து போடுற பணத்தை எரிக்கிற பணம் தானடா நீ. ஏய், என்ன? ஒண்ணு இல்லண்ணே. ஏய் அடா மங்கி பெயர. ஏதா பல்லவியா? பீமண்ணா சொல்லுங்க. நம்ம விளைச்சல் எல்லாம் பூச்சி அரிச்சு புடிச்சு வந்து பாக்குறியா? வரேன். என்ன பீமண்ணா வர சொல்லிருந்தீங்க? பல்லவி, அரிப்பூச்சி பயிரெல்லாம் எப்படி பாழாக்கிருக்குன்னு பாராத்தா. என்ன செய்யறதுன்னு விளங்கல, அதான் உனக்கு போன் செஞ்சேன். என்ன பீமண்ணா, ஆசை ஆஸ்திய கொடுக்கும், பேராசை பெரும் நஷ்டம்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? என்னத்தா? ஏதோ கம்மி காசுல கெமிக்கல் கிடைக்குது, நீங்க தெளிச்சு விட்டா பூமாதேவியோட சத்து போயிடாதா? விவரம் இல்லாம செஞ்சு விட்டாமா. நீங்க வெறும் களிய கொடுத்தா தின்னுவீங்களா? வெறும் களிய எப்படி திங்கிறது? தொட்டுக்க குழம்பு வேணும்ல. வெறும் குழம்பு கொடுத்தா உங்களுக்கு எல்லாம் வேணும்ல. குழம்பு களி குடிக்க தண்ணின்னு அம்புட்டு இருக்கணும். எல்லாம் எந்த அளவு இருக்கணுமோ அந்த அளவு தான் இருக்கணும். அப்படிதான் பூமாதேவிக்கும். வீட்ல இருந்து 2 பாட்டில் செடிக்கு போடுற பழைய மருந்து கொண்டாந்து தாரேன். 3 நாளைக்கு ஒருக்கா தெளிங்க. அப்படியே 2 வண்டி நாட்டு உரத்தை போடுங்க. விளைச்ச எப்படி செழிக்காம இருக்குதுன்னு பாக்க. அட விடுமா, நாளைக்கு ஆளுங்களை வர சொல்லி அவங்கள பிரிக்க சொல்லுதேன். ஆளுக அலக்கழிப்பாய்க, புள்ளைக பாதியில விட்டுருவாங்க. நம்ம வேலை தானே, நாமளே பாத்துக்கிடுவோம். ஒரு கை போடுங்க. இந்த வார ஏய், எனத்துக்கு போன் எடுக்கல. ஏலே,
நார்மலா கால் பண்ணா நான் போன் எடுக்க மாட்டேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அது சரி. வீடியோ கால் பண்ணா மட்டும்தான் நான் போன் எடுப்பேன். டெக்னாலஜி பயன்படுத்துற கிறுக்கு பயவுல. எல்லாம் என் தலை எழுத்து சொல்லி தொலை. இரா டவரே இல்ல, நானே மேல வந்துக்கிருக்கேன். ஸ்டக் ஆனதுல உன் மூஞ்சி தேவாங்க மாதிரி இருக்குடா. அங்க மட்டும் என்ன வாழுதான்? எங்கடா காணோம்? இரா நானே டவரை தேடிக்கிருக்கேன். இதெல்லாம் உனக்கு தேவையா? போன விட ஒண்ணு விளங்கல. போடா டுபாக்கூரு. ஆமா நாங்க தான் டுபாக்கூரு. அம்மா யாத்தே ஒரு அடி எடுத்து வச்சிருந்தா சில்லியே சதறி போயிருப்பேன். அம்மா ஹர ஹர மகாதேவா வருவாங்க. ஜெய் ஜெய் ஜக்கம்மா, சம்போ சங்கரா. தாயே நல்லா இருக்கீங்களா? போடுங்க போடுங்க. அள்ளி கொடுக்குற அன்னபூர்ணி நல்லா இருக்கணும் தாயி. லக்ஷ்மி போதும்ல, இது போதும்ல. போதுமா? இன்னும் மேல. அவ்வளவு வளர்ந்துட்டானா? தோரதான். எல்லாம் சிவனோட செயல். அக்கா அக்கா திருவிழா பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு மாமா சொல்ல சொன்னாரு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. தாயி தாயி உத்தரவு வாங்கிக்கிறோம். வரோம். வா லக்ஷ்மி. நீங்க எல்லாம் உள்ள இருங்க. லட்சுமி வா. இதுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும். என்னடா பதிலடி கொடுக்கிறது? இத்தனை வருஷமா நமக்கு உதவி செஞ்சிருக்காரு, நமக்காக போராடிக்கிட்டே இருக்காரு. ஒரு அப்பனுக்கு இந்த உலகமே பின்னாடி இருந்தாலும் சொந்த புள்ள கூட இருந்தான்னா அப்போ இருக்கிற பலமே வேற. நீங்க சொல்றது உண்மைதான். அவருக்குன்னு ஒரு புள்ள இருந்திருந்தா அவருக்காகவும் இந்த ஊருக்காகவும் அருவாள் தூக்கி இருப்பாரு. நம்ம கஷ்டமும் தீர்ந்திருக்கும். சரியா சொன்ன. துரை எப்படி இருக்காரு? இங்க வருங்க. துரை இப்ப நல்லாத்தான் இருக்காரு. யாரும் பயப்பட தேவையில்லை. உங்க பூரை பத்தி நாளைக்கு வந்து பாப்பாரு. இன்னைக்கு எல்லாரும் கிளம்புங்க. मेरे सपनों की रानी कब आएगी तू, आई रुत मस्तानी कब आएगी तू, बीत जाए जिंदगानी कब आएगी चलिया चलिया. ஏய் டேய் சூர்யா, நீ பண்றது சரியில்லை. ஓ என்னடா பெரிய தௌலத்துங்கிற நினைப்பா? இந்த ஆட்டெல்லாம் என்கிட்ட எடுபடாது. நீ எனக்கு ப்ராப்பர்ட்டியை டீல் பண்ணி கொடுத்திருக்க, அதுக்காக நான் உனக்கு பணம் கொடுக்கணும் தான். அமே கானா. ஏய் அமௌண்ட் கம்மியா இருந்தா நான் எப்பவும் கொடுத்திருப்பேன்ல. அமௌண்ட் ரொம்ப பெருசு. मेरे प्यारी எப்படி கொண்டு வரது?
ஏய் நான் எப்படியாவது கொடுத்துட மாட்டா. நீ கிளியர் பண்ணி கொடுத்தல அந்த லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி. அவங்க சட்டப்படி போனாங்கன்னா நீயும் உள்ள போக வேண்டியதுதான், நானும் உள்ள போக வேண்டியதுதான். இப்படி எல்லாம் இருந்தோம் என்னைக்கு நான் பணம் கொடுக்கறதுல ஏமாத்துறதே இல்ல. ஐயோ செம ஜோக்கு. எனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இதோ இங்க இருக்காங்களே நொண்டி குருட உன்னை வளர்த்தவங்க எல்லாரும் என்னோட ஆளுங்க சதக் சதக்னு வெட்டி சாச்சிடுவானுங்க. செத்தடா சேட்டு. இன்னும் ஒரு வார்த்தை பேசினாலும் உடம்புல உசுர் இருக்காது. பேசுறப்ப பார்த்து பேசு. லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியை டீல் பண்றது எந்த அளவுக்கு கஷ்டம்னு உனக்கே தெரியும்ல. சைட் இருக்கிற ஏரியால ராத்திரியும் பகலும் ரவுண்ட் அடிக்கணும். டைம் பார்த்து கேட்ல போட்டிருக்கிற பூட்டை உடைக்கணும். யாரு என்னன்னு எவனாவது கேட்டா அவன் மண்டையை உடைக்கணும். போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா அங்க லஞ்சம் கொடுக்கணும். எவனாவது ரவுடிகளை ஏவி விட்டா அவனுங்களை சுழுக்கெடுக்கணும். இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு நான் ப்ராப்பர்ட்டியை டீல் பண்ணி கொடுத்தா சாலா நீ எப்ப பணம் கொடுப்பியோ அப்ப நான் வாங்கிக்கணுமா? நான் தான் சொல்றேன்ல இப்ப என்கிட்ட ஒண்ணும் இல்ல. அப்ப நிஜமாவே உன்கிட்ட ஒண்ணும் இல்லல்ல? ரேட் சோட்டோ வா வாட வாட கொடு கொடு. தேங்க்யூடா கண்ணா. இது யாரோட ப்ராப்பர்ட்டி? உன்னோடது தானே? போய் இதை வித்து பணமாக்கி கொடுக்க வேண்டியதை கொடு. நான் இதை விற்கிறதுக்காக போக முடியுமே தவிர உயிரோட திரும்பி வர முடியாது. ஏன்? நீ கையில வச்சிருக்கியே பத்திரம், இது சர்வே நம்பர் 26/53. அந்த இடம் கிட்டத்தட்ட ஜாலியன் வாலாபாக் மாதிரி. அந்த ஊருக்கு போறதும் ஒண்ணுதான், யமலோகத்துக்கு டூர் போறதும் ஒண்ணுதான். அங்க போர் போட்டா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். அங்க மழை பெய்யறது விளைச்சல் விளையறதுக்காக இல்ல, மண்ணில் ஒட்டி இருக்கிற ரத்தத்தை கழுவுறதுக்கு தான். அந்த இடத்துக்காக எத்தனையோ பேர் ரத்தம் சிந்தி இருக்காங்க. ஏய் சூர்யா, அந்த மண்ணுல காலடி எடுத்து வைக்க மட்டும் நினைச்சிடாத. அங்க முயல் கூட மனுஷக்கறியை சாப்பிட காத்துக்கிட்டு இருக்கும். என்னாச்சு சூர்யா, பயந்துட்டியா? பாவம் பொடி பையன். எதிரில் இருக்கிறவங்க கண்ணில் பயத்தை காட்டுற எனக்கு நீ சொல்ற எதுவுமே பொருந்தாதுடா. நிலத்துல திரியிற நாய் நரிங்களுக்கு தான் ஊரு, காடு, பார்டரு, பவுண்டரி எல்லாம். ஆனா மேல பறக்கிற கழுகுக்கு இந்த பூமியே பிளேட் மீல்ஸ் மாதிரி தான். என்ன ஏதுன்னு எதையும் பார்க்காம அதுக்கு வேண்டியதை வேட்டையாடி பிச்சு எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். ஊரு எதுங்கிறத சொல்லு. மணிகர்ணிகா காட் ஃபுல்லானாலும் பரவாயில்ல, அந்த ஊருக்கே நெருப்பு வச்சு யமனுக்கே ஆர்த்தி எடுத்துட்டு வரேன். கந்தர்வ கோட்டை.